ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நவுலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் குவாலிட்டி என்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான், ரெகுலர் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அஜைல் மெத்தடாலஜிஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டெஸ்டிங் டெக்னிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஐம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் இண்டீட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இண்டீடை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ப்ரௌஸ் ரெஸ்யூம்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் கரண்ட் லொக்கேஷன், உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆடுன்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸு, அதோட டைட்டில், என்ன லொக்கேஷன், டிஸ்கிரிப்ஷன், எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போது ஒர்க் பண்ணதை எண்ட் பண்ணிங்க, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் அங்கே கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஐ கரண்ட்லி ஒர்க் ஹியர்னு இருக்குல்ல, இதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா உங்கள் எஜுகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் இன்ஸ்டியூட் நேம், உங்கள் டிகிரி என்ன, அது டிஸ்கிரிப்ஷன், எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க, எப்போ எண்ட் பண்ணிங்க, ஸோ இதெல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதையே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் வெப்சைட் லிங்க்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் லிங்க்டின்ல இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்க்கை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரௌஸ் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இங்கே மேனேஜர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஏன் இந்த கம்பெனியில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், மேண்டிட்டரி கிடையாது. பட் நீங்கள் வந்து ஏன் இந்த ரோலுக்கு சூட் ஆவீங்க, ஏன் இந்த கம்பெனியில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அதெல்லாம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.